ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு நாள் நம்முடைய ஆண்டவரின் வார்த்தைகளை தியானிப்பதற்காக நாம் இப்படி கூடி வந்திருக்கையிலே, ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்று நம்மை ஆதரிக்கணும்னு எச்சரிக்கணும்னு சொல்லி நம்மிடத்துல ஆனந்திக்கும்படியா ஆசையோடு இருக்கிறாருங்க. நீங்க எங்க இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறாரு, உங்க தேவைகள் அறிந்திருக்கிறாரு. விசுவாசத்தோட இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா அற்புதங்களை செய்வாரு. பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. விசுவாசம் இல்லாத சந்ததி நடுவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கையிலே, வெளிப்பார்வையின்படி நாங்கள் இல்லாமல் விசுவாசத்தின்படி நடந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விசுவாசம் இல்லாத சந்ததியா அங்க தேவன் மேல விசுவாசம் இல்லாத சந்ததியில நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவன் இருக்கிறார்னு சொல்லுவாங்க, தேவன் இல்லன்னு சொல்லுவாங்க, தேவன் இப்படி இருப்பார்னு சொல்லுவாங்க, இப்படி இருப்பார்னு சொல்லுவாங்க, இதை செய்வார்னு சொல்லுவாங்க, அதை செய்வார்னு சொல்லுவாங்க. அந்த தேவனை இவங்க விமர்சிப்பாங்க, இந்த தெய்வத்தை அவங்க விமர்சிப்பாங்க. கடைசியில பார்த்தா எந்த விதமான விசுவாசம் உடைய ஜனங்களாகவும் நிஜமா தெய்வ பக்தி இருக்கிறவங்களா எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க? எதை செய்தாலும் சுயலாபத்திற்காக, வியாபாரத்துக்காக, அட்டகாசங்கள் ஆர்ப்பாட்டங்களுக்காக தான் பக்தி செய்யறவங்களா இருக்கிறாங்க. இன்றைக்கு பயங்கரமான நிலையில நாம இருந்து கொண்டு இருக்கிறோங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறவங்க எல்லாரும் விசுவாசிகள்னு நினைப்பது, இயேசுவின் நாமத்தை தரித்திருக்கிறவங்க எல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள் நினைப்பது புத்தியினங்க. பார்ப்பதற்கு எல்லாரும் ஒரே போல இருப்பாங்க. வேதத்துல வாசிக்கிறோம், 10 பேர் கன்னிகைகளும் புறப்பட்டு போனாங்க. 10 பேரும் கன்னிகைகள் தான். அவங்க கையில விளக்குகள் இருந்தது. அவர்கள் மணவாளனை எதிர்கொள்ளும்படியா தான் போனாங்க. ஆனா அதுல 5 பேர் புத்தி இல்லாதவங்க, 5 பேர் அதுல புத்தி இருக்கிறவங்க. எல்லார் கையிலயும் பைபிள் இருக்கு. எல்லாரும் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்றாங்க, எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க போறோம்னு சொல்றாங்க. ஆனா யாருடைய இருதயத்துல எவ்வளவு எண்ணெய் இருக்கோ, எவ்வளவு அபிஷேகம் இருக்கோ, எவ்வளவு ஆவி இருக்கோ, எவ்வளவு விசுவாசம் இருக்கு என்பது ஒரு நாள் வெளிப்படுங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது முடியாத காரியம். விசுவாசம் என்றாலே நமக்கு ஆபிரகாம் நினைவுக்கு வருவார். ஆபிரகாம் விசுவாசத்துக்கு தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். ஏனென்றால் நதியின் அப்புறத்திலே அவன் விக்கிராராதனை செய்து கொண்டிருக்கும் போது தேவன் அழைத்து கொண்டார். தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார். உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய ஜனத்தையும் நீ விட்டு வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் செய்வேன் என்று சொன்னபோது நிரூபணங்களை கேட்கல. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் ஆண்டவரை பின்தொடர்ந்தார். உனக்கு நான் வாரிசை கொடுப்பேன், அந்த வாரிசை மணலத்தனையாய் செய்வேன், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல செய்வேன் என்ற போது நம்பினார். ஆனா எவ்வளவோ காலம் அவர் சோதிக்கப்பட்டார். அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது. இம்மீடியட்டா அவருடைய ஜெபத்துக்கு பதில் வராவிட்டாலும் தன் விசுவாசத்தை விடலங்க. உடனே அங்க ஒரு பெரிய காரியத்தை பார்க்காவிட்டாலும் விசுவாசத்தை விடலங்க. நம்ம விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நடந்தா விசுவாசம், நடக்கவில்லை என்றால் அவிசுவாசம். பாஸ் ஆனா தேவன் இருக்காரு, ஃபெயில் ஆனா தேவன் இல்ல. அவ்வளவுதான்ல. ஏதாவது ஒரு நன்மை நடந்தா ஓகே நம்புறேன்னு சொல்லுவாங்க. நம்புறது என்ன இருக்கு? நீ பார்த்ததுனால நம்புற. கண்டு நம்புறவனை விட காணாம நம்புறவன் பாக்கியவான். நம்புறதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? பிசாசும் நம்பி நடுங்குகிறது. அதல்ல விசுவாசம். உண்மையான விசுவாசம் எந்த ஆதாரமும் இல்லாத போது ஆபிரகாம் நம்பினாருங்க. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன் என்று சொன்ன வார்த்தையை நம்பினார். எப்போதென்றால் நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருந்த போது. நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அது விசுவாசம்.
அசாத்தியமானது சாத்தியமாகும் என்பது விசுவாசமே தவிர, அசாத்தியம் சாத்தியமானதும் நம்புகிறேன்னு சொல்றது விசுவாசம் எப்படி ஆகும்? நம்பிக்கைக்கு ஏதுவில்லாது இருக்கிற விஷயங்கள்ல தேவன் மேல நம்பிக்கை வைங்க. உங்க வாழ்க்கையில ஒரு முறை யோசித்து பாருங்க. இனி தேர் இஸ் நோ ஹோப். இனி எங்களுக்கு பிள்ளைங்க பிறக்க மாட்டாங்க. இனி எங்களுக்கு வாரிசு பிறக்காது. இனி எங்க பிள்ளைக்கு திருமணம் நடக்காது. இனி நாங்கள் கணவன் மனைவியாக இருவரும் சேர்ந்து வாழ முடியாது. இனி இந்த குடும்பம் கட்டப்படாது. இனி என்னுடைய இந்த குமாரன் மாறமாட்டான். கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டான். குடிகாரனா இருக்கிறான், ட்ரக் அடிக்டா இருக்கிறான். இவனை யார் மாற்ற முடியும்? எல்லா விதத்திலும் முயற்சி செய்தும் இனி முடியாது. எண்ணப்பட்ட சூழ்நிலைகள்ல கூட நீங்க விசுவாசித்தால், தேவன் மேல நம்பிக்கை வைத்தால், நீங்கள் தேவனுக்கு முறையிட்டால் அற்புதங்கள் நடக்கும். நடக்கும் என்று நம்ப வேண்டும். ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று நீங்கள் நம்பினால் உங்களுக்கு கிடைக்கும். எஸ், என்னுடைய தேவன் என் கர்ப்பத்தை திறப்பார். ஆம், என் பிள்ளையின் திருமண விஷயத்துல தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். என் மகனின் இருதயத்தை ஆண்டவர் மாற்றுவார். என் குடும்பத்தை ஆண்டவர் கட்டுவார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, காத்திருங்க. என்னங்க, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு இன்னும் நடக்கலையே, ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு நடக்கலையேன்னு சொல்லுவாங்க சிலர். ஆனா ஆபிரகாமின் விஷயத்துல பாருங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும்போது, அப்போதைக்கே தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். பாருங்க, சரீரம் செத்து போய்விட்டது. 100 வயது முதியவர் எப்படி இருப்பாருங்க? 90 வயது சென்றவளான சாரால் எப்படி இருப்பாங்க? அந்நேரத்துக்கு கர்ப்பம் செத்தவங்களா இருந்த சாரால் எப்படி இருந்திருப்பாங்க? யோசிங்க. என்னங்க, அப்படின்னா சரீரத்துல இது இம்பாசிபிள் என்ற சூழ்நிலையிலும் கூட தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ரீட் இட் அகைன். திரும்ப திரும்ப வாசிங்க இந்த வசனங்களை. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும்போது, தன்னுடைய கர்ப்பம் செத்த போதும், சாராளின் கர்ப்பம் செத்த போதும், சாராளின் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்த போதும், பெண்களுக்கான வழிபாடு நின்று போன நிலைமையிலும், அது அசாத்தியம் என்று தெரிந்த போதும் கூட, தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறதுனால இது சாத்தியம் என்று சந்தேகப்படாமல் நம்பி அந்த விசுவாசத்தினாலே பலனை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எது நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? இனி இவ்வளவுதான் சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு விசுவாசம் இருந்தா அற்புதங்களை செய்வாரு. இன்னொரு அருமையான வார்த்தை இருக்கு பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, தான் விசுவாசித்த தேவனுக்கு முன்பாக, தான் விசுவாசித்த தேவன், அதாவது மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவருமாய், எந்த தேவன்க? மரித்தோரை உயிர்ப்பிக்கக்கூடிய தேவனா இருக்கிறவர். உயிரோடு இருக்கிறவங்களை கொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் மரித்தோரை எழுப்புகிறவர் யார் இருக்கிறாங்க? மரித்தோரை உயிரோட எழுப்புகிறவர். எவ்வளவு அற்புதமான தேவன் நம் தேவன். மரணத்தை ஜெயித்த ஆண்டவர், மரணத்தின் வல்லமையுடையவனை அழித்த நம் ஆண்டவர். வாழ்நாளெல்லாம் மரண பயத்திற்கு அடிமைகளா இருந்த நம்மை விடுவிப்பதற்காக, என்னிலே விசுவாசமா இருக்கிறவன் மரிக்க மாட்டான், மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன ஆண்டவர், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். ஆஹா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் நம்முடைய தேவன். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கும் போது ஒலி உண்டாக கடவது என்ற போது ஒலி வந்ததுங்க. வாயின் வார்த்தையினால சகல சிருஷ்டியும் ஆண்டவர் உண்டாக்கினார். அவருடைய வாயின் வார்த்தையினாலே அற்புதங்கள் நடக்கும். இல்லாதவைகளை இருப்பதை போல உண்டாக்குகிறவர் அவர். மாயை அல்ல, நிஜம். அவர்
ஒரு மனிதனை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பக்கூடியவர் மரித்து 4 நாட்களான லாசருவை உயிருள்ளவனாய் எழுப்பினார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன் அவர். பார்வை இல்லாதவனுக்கு பார்வை உண்டாகட்டும் என்று சொன்னபோது பார்வை உண்டானதுங்க. எத்தனை அற்புதங்கள்! பைபிள் முழுசும் அற்புதங்கள் நிறைந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில இல்லாதது, உங்களுக்கு நடக்காதது, ஒரு வார்த்தையினால் ஆண்டவர் உண்டாக்கக்கூடியவர், நடக்க வைக்கிறவர் என்று நீங்க நம்பினா அற்புதங்களை பார்ப்பீங்க. நீங்க நம்பினா அற்புதங்களை பார்ப்பீங்க. விசுவாசம் உங்களுக்கு இருந்தா, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா, இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் விழு என்றால் விழுங்க. எப்படி இருக்கு நம்ம விசுவாசம்? எவ்வளவு விசுவாசத்தோட நம்ம ஜெபிக்கிறோம், எவ்வளவு விசுவாசத்தோட நம்பிக்கையோட இருக்கோம். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டாங்க, இடற மாட்டாங்க, அசைய மாட்டான், நடுங்க மாட்டான். விசுவாசமா இருக்கிறவன் உறுதியாக இருப்பான். இன்றைக்கு நாம விசுவாசிக்கிறோம்னு சொல்றோமே தவிர வெளிப்பார்வையின்படி நடக்கிறோம். அங்க சூழ்நிலையை பொறுத்து நம்ம விசுவாசம் இருக்குதோ என்னமோ. இல்லாததை பார்த்து நம்புவதுதான் விசுவாசங்க. நம்பிக்கையா இருந்த காரியத்தின் நிஜ சொரூபம்தான் விசுவாசம். இது நடக்காது என்பது நடக்கும் என்று ஆண்டவரிடத்துல நம்பிக்கையா இருப்பதுதான் உண்மையான விசுவாசம். உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்துல சோர்ந்து போயிருக்கிறீங்க? எந்த விஷயங்கள் இன்னும் நம்பிக்கை இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீங்க? நம்பிக்கைக்கு ஏது இல்லாதிருக்கிற போதும் ஆபிரகாம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தான் விசுவாசத்தில் வல்லவனானான். இனி இது முடியாது, இது அசாத்தியம் என்ற போதும் கூட ஆண்டவர் மேல நம்ம விசுவாசத்தை வைக்கும் போது நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் தீர்க்கிறவராக இருக்கிறார். அற்புதங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை கவனமா வாசிச்சீங்கன்னா, விசுவாசத்தின் மூலமாய் ஆதி ஆகமத்திலிருந்து அநேக பக்தர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட துணிச்சல் கொண்டு எப்படிப்பட்ட முடிவை பார்த்தாங்கன்னு பார்க்க முடியுங்க. மோசே பெரியவனான போது விசுவாசத்தினாலே எகிப்தின் ஐஸ்வர்யங்களை விட தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பது நலம் என்று பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு பாருங்க. ஒரு முறை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினான். எவ்வளவு பெரிய விசுவாசம்! இந்த எகிப்தின் ராஜ்யத்தை பார்க்கிலும் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை நலம் என்று மோசே விசுவாசத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததினாலே அற்புதங்களை தன் வாழ்க்கையின் மூலமா உலகத்துக்கு தேவனுடைய காரியங்களை காட்ட முடிந்தது. விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? என் வாழ்க்கையில இனி பயன் இல்லை, என் எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன், என்னுடைய இந்த இன்டர்வியூல நான் செலக்ட் ஆகல, என் வாழ்க்கையில எதை செய்தாலும் தோல்விதான் என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? விசுவாசத்தை வைங்க. எங்க தோத்து போனீங்களோ அங்க உங்களை ஜெயிக்க வைப்பதற்கு, எங்க வெக்கப்பட்டீங்களோ அங்க உங்க தலையை உயர்த்தி உங்களை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவர் நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருக்கிற போதும் உங்கள் பட்சத்துல தேவன் தம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற ஆசையோட இருக்கிறாரு. ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ முறை எங்கள் முடிவை நாங்களே பார்த்துக் கொள்கிறோமே தவிர எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர் இருக்கிறீர் என்று, எங்களுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் இருக்கிறார் என்று, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கக்கூடியவர் இருக்கிறார் என்று, மரித்தோரை உயிர்ப்பிக்கக்கூடிய தேவன் இருக்கிறார் என்று, நம்பிக்கைக்கு ஏதுவில்லாதிருக்கிற நிலைமையிலும் நம்பிக்கை உண்டாக்கக்கூடிய பெரிய தேவன் எங்களுக்கு இருக்கிறார் என்று சொல்லி ஞாபகப்படுத்திக் கொண்டு எங்கள் அசாத்தியங்களை சாத்தியமாக்குவீர் என்ற விசுவாசத்தோடு உங்க மேல நம்பிக்கை வைக்கவும் நீங்க செய்கிற காரியங்களை அனுபவிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாருங்களையும் 8939801234 என்ற நம்பருக்கு நீங்க எந்த தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை பார்க்கிறோம், அதற்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபம் செய்யுங்க, விசுவாசத்தோட ஜெபிங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியிலும் இன்னும் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிற அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.